ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் Dr.Anu லிட்ரரி காலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரைட்டிங் பேராகிராஃப்ஸ். இதனோட பார்ட் 2 வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் ஒரு பேராகிராஃபோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய 3 எலிமெண்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் எந்தெந்த விஷயங்களை நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதும்பொழுது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராகிராஃபை பற்றியும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல பேராகிராஃபை எழுதுறதுக்கு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இப்போ நாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராகிராஃபை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் பேராகிராஃபை பற்றி பார்க்க போகிறோம். நரேட்டிவ் பேராகிராஃப் tells a story or recounts an event in chronological order. நரேட்டிவ் பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு கதையை சொல்கிறதாகவோ அல்லது ஒரு நிகழ்வை கால வரிசைப்படி விவரிக்கிறது. எக்ஸாம்பிள், last summer I visited the hills for the first time. The winding roads, the crisp mountain air, and the serene views were breathtaking. Each morning I woke up to the sound of chirping birds, a memory I will cherish forever. ஸோ இங்கே ஒரு இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன சம்மர் சீசனில் நான் முதல் முறையாக மலையை விசிட் பண்ணேன். அந்த சாலைகள் எல்லாம் வளைந்து நெளிந்தும் மிருதுவான மலைக்காற்று, மேலும் செரீன் வியூஸ் அப்படின்னா அமைதியான காட்சிகள் மிகவும் என்னை கவர்ந்ததாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் பறவைகளின் கீச்சிடும் சத்தத்தில் நான் எழுந்தேன். இந்த நினைவை நான் என்றென்றும் போற்றுவேன். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப். இட் கிரியேட்ஸ் a vivid picture of a person, place or object using sensory details. சென்சரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருக்கும். ஒரு நபரை பற்றியோ ஒரு இடத்தை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ ஒரு தெளிவான படத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். இதுதான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படிங்கிறது. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு, த கார்டன் வாஸ் அ சிம்ஃபனி ஆஃப் கலர்ஸ், அதாவது நிறங்களின் ஒரு கூட்டணியாக இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரோசஸ் ஆஃப் ரெட் அண்ட் pink bloomed alongside bright yellow sunflowers. சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு ரோஜாக்கள் பிரகாசமான மஞ்சள் சூரியகாந்தி மலர்களுடன் மலர்ந்தன. The sweet fragrance of jasmine filled the air and the soft rustling of leaves added to the peaceful ambience. மல்லிகையின் இனிமையான நறுமணம் காற்றை நிரப்பியது. மேலும் இலைகளின் மென்மையான சலசலப்பு அமைதியான சூழ்நிலையை கூட்டியது. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது தான், அதாவது விவரிக்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப். explains or informs about a specific topic with facts and details. ஒரு குறிப்பிட்ட தலைப்பை உண்மைகள் மற்றும் விவரங்களுடன் விளக்குகிறது அல்லது தெரிவிக்கிறது இந்த expository paragraph. For example, photosynthesis is the process by which green plants produce food. ஒளிச்சேர்க்கை என்பது பச்சை தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்யும் செயல்முறையாகும். It occurs in the presence of sunlight, water and carbon dioxide. இது சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு முன்னிலையில் நிகழ்கிறது. The chlorophyll in leaves captures sunlight, which is then converted into glucose and oxygen. இலைகளில் உள்ள குளோரோஃபில் சூரிய ஒளியை கைப்பற்றி பின்னர் அது குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனாக மாற்றப்படுகின்றது. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றின ஃபேக்ட்ஸ், செய்திகளை அல்லது டீட்டெயில்ஸை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பர்சுவேசிவ் பேராகிராஃப்.
Persuasive paragraph convinces the reader about a particular opinion or idea. ஒரு குறிப்பிட்ட கருத்து அல்லது யோசனை பற்றி வாசகரை நம்ப வைக்கிறது. For example, online learning is more effective than traditional classroom teaching. உதாரணத்திற்கு, பாரம்பரிய வகுப்பறை கற்பித்தலை விட ஆன்லைன் கற்றல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. It offers flexibility, saves time and provides access to a wide range of resources. இது நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது, நேரத்தை சேமிக்கிறது மற்றும் பரந்த அளவிலான வளங்களுக்கான அணுகலை வழங்குகிறது. With the right approach, online education can cater to diverse learning needs better than physical classes. ஆன்லைன் கல்வியானது சரியான அணுகுமுறையுடன் இருந்தால் ஆன்லைன் கல்வியானது நேரடி வகுப்புகளை விட பலதரப்பட்ட கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் பர்சுவேசிவ் பேராகிராஃப் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பேராகிராஃப் இஃபெக்டிவாக எழுதுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஒரு நல்ல பேராகிராஃபோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட்டி. All sentences in the paragraph must focus on the central idea expressed in the topic sentence. ஒரு பேராகிராஃபில் உள்ள அனைத்து வாக்கியங்களும் தலைப்பு வாக்கியத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சென்ட்ரல் ஐடியா, அதாவது மைய கருத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா ஹேஸ் transformed communication. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சமூக ஊடகம் தகவல் தொடர்புகளை மாற்றியுள்ளது. It allows people to connect instantly. இது மக்களை உடனடியாக இணைக்கவும். Share information globally and collaborate effectively. உலகளவில் தகவல்களை பகிரவும் மற்றும் திறம்பட ஒத்துழைக்கவும் அனுமதிக்கிறது. However, excessive use can lead to reduced face-to-face interactions. இருப்பினும் அதிகப்படியான பயன்பாடு நேருக்கு நேர் தொடர்புகளை குறைப்பதற்கு காரணமாகிவிடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது coherence. The sentences should flow logically. வாக்கியங்கள் ஒரு லாஜிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். யூஸிங் transitions to connect ideas smoothly. Transitions அப்படின்னா however, in addition to, இந்த மாதிரி phrases நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் இணைக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கு moreover, furthermore, in addition அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட், அதாவது வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்னா however, on the other hand, yet இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். cause effect அப்படின்னா காரணம் விளைவு, இதுக்கு therefore, consequently, as a result, இதன் விளைவாக அந்த மாதிரி வேர்ட்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். therefore அப்படின்னா எனவே, consequently, as a result இதெல்லாம் இதன் விளைவாக அப்படின்னு பொருள்படும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எலிமெண்ட் டெவலப்மெண்ட். A paragraph should provide sufficient details, examples or evidence to support the main idea. ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்காட்டுகளையும் அல்லது எவிடன்ஸ் ஆதாரத்தையும் வழங்குறதா கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்ட் த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. தொழில்நுட்பம் சுகாதாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், டெலிமெடிசின் எனேபிள்ஸ் டாக்டர்ஸ் டு கன்சல்ட் பேஷண்ட்ஸ் ரிமோட்லி, reducing travel and saving time. உதாரணத்திற்கு, டெலிமெஷின் மருத்துவர்களை தொலைதூரத்தில் இருந்து நோயாளிகளை கலந்தாலோசிக்க உதவுகிறது. Additionally, advanced diagnostic tools like MRI and CT scans have improved the accuracy of medical treatments. மேலும் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன்கள் போன்ற மேம்பட்ட கண்டறியும் கருவிகள் மருத்துவ சிகிச்சையின் துல்லியத்தை மேம்படுத்தியுள்ளன.
இப்போ நாம் ஒரு பேராகிராஃபோட லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A paragraph should be neither too short nor too long. ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவும் சின்னதாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னா அது எஸ்ஸேவாக மாறிடும். அதனால் ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது. மெயின்டைன் அ பேலன்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். நாம் எதுக்காக இந்த பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் யாருக்காக நம்ம இந்த பேராகிராஃபை எழுதுகிறோம், அதாவது ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு ஒரு பேராகிராஃபோட லென்த்தை டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஒரு பேராகிராஃப் பார்க்க போகிறோம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங். ரீடிங் இஸ் அ கேட்வே டு நாலேஜ் அண்ட் இமேஜினேஷன். வாசிப்பு என்பது அறிவு மற்றும் கற்பனைக்கான நுழைவாயில். இட் என்ஹான்சஸ் வெக்காபுலரி, இம்ப்ரூவ்ஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். இது சொற்களஞ்சியத்தை மேம்படுத்துகிறது, செறிவை மேம்படுத்துகிறது மற்றும் விமர்சன சிந்தனை திறன்களை வளர்க்கிறது. For example, reading historical fiction allows readers to experience different time periods, while self-help books provide insights for personal growth. உதாரணத்திற்கு, வரலாற்று புனைக்கதைகளை படிப்பது வாசகர்கள் வெவ்வேறு காலகட்டங்களை அனுபவிக்க அனுமதிக்கிறது. Furthermore, it offers an escape from daily stress and broadens one's perspective on life. மேலும் இது தினசரி மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கவும் வாழ்க்கையை பற்றிய ஒருவரின் பார்வையை விரிவுபடுத்தவும் உதவுகிறது. Thus, cultivating a reading habit enriches both the mind and soul. எனவே வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பது மனதையும் ஆன்மாவையும் வளப்படுத்துகிறது. இப்போ நாம் இந்த பேராகிராஃபோடைய தமிழாக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த பேராகிராஃபில் பார்த்தோம்னா ரீடிங்னா என்ன அப்படிங்கிறதனுடைய டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய யூஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் வாசிக்கிறதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இது எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். கடைசியாக கன்க்ளூடிங் சென்டென்ஸோட இந்த பேராகிராஃபை முடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். Paragraph writing is thus an essential skill that enhances communication and writing abilities. By understanding its structure and practice regularly, we can master the art of paragraph writing. So paragraph writing அப்படிங்கிறது நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்புறம் ரைட்டிங் எபிலிட்டிஸ்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். பேராகிராஃபோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து அதை எப்படி எழுதணுங்கிறத ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் ரைட்டிங் அப்படிங்கிற ஆர்ட்டை சிறந்த முறையில் கற்றுக்க முடியும். By understanding its types and effective techniques, one can craft compelling paragraphs that engage readers. So, இது வரைக்கும் நாம் இந்த பேராகிராஃப் ரைட்டிங்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதனோட எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமாக எப்படி ரீடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவான பேராகிராஃப்ஸ் எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராக்டிஸ் ரெகுலர்லி அண்ட் சூன் யூ வில் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் பேராகிராஃப் ரைட்டிங். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் ரைட்டிங்கிற ஆர்ட்டை சீக்கிரமாகவே மாஸ்டர் பண்ணிக்க முடியும், சீக்கிரமாகவே நாம் கற்றுக்க முடியும். பேராகிராஃப் ரைட்டிங் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். Until then, happy learning.